ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக்கேமில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ மேப் தான் பார்க்க போகிறோம். நியூ மேப்புன்றதோட நியூ ஏரியா எல்லாமே சேம் இங்கே தான். பாருங்கள், நார்வே. சரி, இந்த நார்வேயில் வந்து நம்ம வந்து இப்போ புதுசாக இதெல்லாம் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்க. நார்வே இந்த மாதிரி இடம். டென்மார்க் கூட ஓப்பன் ஆகிடுச்சுங்க. ஒரு நண்பர் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தார் டென்மார்க்னு. இதெல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கேருந்து, ஏன்னா இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு கொடுத்துருக்கானுங்க. அங்கேருந்தே நம்ம வந்து ஒரு டிரைவ் எடுக்க போகிறோம். அதுவும் உள்ளே, இதுக்குள்ளேயே தான், வெளியெல்லாம் வேணாம். நார்வேக்குள்ளேயே நம்ம ட்ரை பண்ணுவோம், அப்புறமேட்டு மாற்றலாம். ஃபஸ்ட்டு ஓகே, ஏன்னா சின்னதாக இருக்கணும், எல்லாமே மற்றெல்லாம் பெருசாக வெளியே போகும். பார்த்தீங்களா, எல்லாம் வெளியே போகுது பாருங்க. இதுவும் வெளியே போகுது. இதெல்லாம் பாருங்க, எங்கேயோ போகுது பாருங்க. ஓகே, இங்கே பாருங்க, இது மட்டும்தான் உள்ளேயே, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ளேயே போகுது. புரியுதுங்களா? ஃபஸ்ட் நம்ம இப்படி தான் நம்ம வந்து முடிக்கணும். அதை முடிக்கிறதுன்றத விட ஃபஸ்ட்டு இந்த ஊருக்குள்ளே ட்ராவல் பண்ணுவோம். இல்லாட்டா நம்ம இங்கேருந்து நம்ம நேராக டென்மார்க்குக்கும் போகலாம். அதுக்கும் வழி இருக்குது. எங்கே பாருங்க, சேம் இங்கேருந்து அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இது வழியாக வந்து அப்படியே நீங்கள் டென்மார்க் போயிடலாம். சேம் இப்படியும் வழி இருக்குது. இது வந்து என்னது, பிளாக் பவுடர், ஏதோ கார்பன் பிளாக் பவுடராங்க இது. நம்ம இப்படியும் போகலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே கூட முடிக்கலாம். பாருங்கள், இதுக்குள்ளேயே கூட ஒரு ஏரியா இருக்குது, முடிக்கலாம். இதான் ரொம்ப தூரங்க. எல்லாம் பாருங்கள், இவ்வளோ தூரம் பாருங்கள். அவ்வளோ தூரம்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. ஃபஸ்ட் நம்ம இது உள்ள எப்படி இருக்குன்னு மட்டும் பார்க்கணும். நார்வேக்குள்ளே ஓப்பன் பண்ணலாம். இன்னும் கூட பார்த்தோமே, பாருங்க, இதெல்லாம் வந்து ஓகே, இது ஓரளவுக்கு பரவாயில்ல நினைக்கிறேன். என்னது இது, ஹை வேல்யூபிள், இது கூட பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. இது அப்படியே அங்கேருந்து இங்கே இந்த இடத்த கொஞ்சம் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆகிடும்ல. அப்போ நம்ம இது போகலாமா? இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க. சரி, ஓகே, எடுப்போம். இங்கே இருக்கு கேட்டு. ஓகே, இங்கேருந்து 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணுமா பாருங்கள். இங்கே ரோடே பார்த்தீங்களா, கொஞ்சம் பிளாக்காக தான் இருக்குது. நிறைய கம்பெனி பக்கத்துலேயே இருக்குங்க. ஆமாம், அவ்வளோ தூரம் எடுக்க வேண்டியிருக்கு. சரி, பரவாயில்ல, எடுப்போம். கரெக்டாக பிரேக் அடிச்சு கரெக்டாக தேவையில்லாமல் போய் இடிக்கிறோம். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் புது ஏரியானால அப்படி தான் இருக்கும். டென்மார்க்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் போயிட்டு.
அப்படியே அங்கேருந்து நம்ம அப்படியே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஓட்டுறது எல்லாமே புதுசு தான். நண்பர் வந்து பெரிய ஹெல்ப் பண்ணாரு. அவர் இந்த கேம் பார்த்துட்டு வராருங்க ரொம்ப நாளா. அவருக்கு ரொம்ப நன்றி. அவர் வந்து தெரிஞ்ச நண்பர் தான், தெரியாத நண்பர்லாம் இல்ல. இந்த மாரி இத வந்து அவரும் விளையாடுறாரு. அப்பா! இது இடிச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு எப்படியோ வந்தவங்க. அப்பா! உள்ளுக்குள்ள 2ஆ பிரியுதுங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்பா! எப்படி இருக்கு பாருங்களேன். இங்கேருந்து நான் எடுத்துட்டு வரணுமா போயிட்டு எவ்வளோ தூரம் பாருங்களேன். திருப்பி அதே ரூட்ல எவ்வளோ பெருசு பாருங்களேன். அப்பா! ஆஹா! இங்க ஒருத்தன் வரான் பாருங்க இந்த சந்துலேருந்து. அப்புறம் அந்த சில ஸ்கின்லாம் கூட வந்து ஸ்கின்னு சில இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. எல்லாம் பார்க்கலாம் போக போக. அது வாங்கி ஸ்கின்னுனா ஸ்கின்னுன்னு சொல்ல முடியாது. அது வந்துருச்சுங்க. ஓ! ஓ! இங்க தானா அது? ஓ! கடல் பகுதிங்க இதெல்லாம். ம். ஓ! ஓகே. இது சென்டரா இருந்தா நல்லா இருக்கும்ல. பாருங்க உள்ளே இது அப்பலாம் காட்டலையே, இப்ப காட்டுது. பரவாயில்லையே! ம். இது உள்ளயே தாங்க. நா நா நார்வேலே இது பண்ணலாம் போலதே. ஆனா பக்கத்து ஓப்பன் பண்றது தான் நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஆனா இது சரியான ஒரு எட்ஜா இருக்கே. ஆனா சென்டர் பீஸ்னா இதான் சென்டரு. அதனால இத எடுத்துக்கலாம். ஓ! இங்க தான் இருக்கியா? இதோ வரேன். நார்வே. லாக்டு. சூப்பர்ல. ஓகே. இப்ப நம்ம இப்படி தான் போணும்.
அப்படியே சென்டர் பண்ணணும். இது எப்படி இருக்கு? அந்த சிப்போட சேர்ந்து ஒரு 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 போஸ்ட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினச்சேன். வெயிட் 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 தெரியுதா இப்போ? ஓகே. நேரடியாக நம்ம போக முடியாதுங்க. இப்படி போய் தான் போகணும். அப்படியே ரசா. இப்படி ஒரு அழகாக இருக்குல்ல, பார்த்தா இருக்குது. அது பாருங்கள் பஸ்ஸு, பாருங்கள் பஸ்ஸு வந்து நிற்கிதா. ஓகே. எஸ். பா இடியாம வந்து பாருங்க. உள்ள போகணும். இப்போ நம்ம ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறோம். எல்லாம் நம்ம இப்படி போகிறது இல்லை. ஆக்சுவலாக நம்ம அந்த ரூட்டில் தான் வந்திருக்கோம், புரியுதுங்களா? அதே ரூட்டில் திரும்பி போகிறோம். அதில் பா செம்ம டேஞ்சருங்க இதெல்லாம். சரியான வண்டியே இல்லைன்னா போய் கவுந்து விட்ருவோம். ஓகே பாருங்க, எல்லா ஊர்லேயும் மரம் செடியெல்லாம் கொடியெல்லாம் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த ஊரில் இருக்கிற விஷயங்கள்லாம் மாறுங்க. சிலதெல்லாம் மாறும், பொருட்கள் மாறும். சில கண்ட்ரி தான் இருக்குது, அதையும் யாராவது வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா. அது 2 பக்கத்தில் ஒரு போஸ்டிங்க. பாருங்களேன், சும்மா டம்மியாக இருக்குதுங்க, அதுவே எடுத்துக்குது காசு. பாடுறா இது இன்னும் அவுட் ஆகுது. அதாவது மற்ற கண்ட்ரி மாதிரி வந்து இது இல்லைங்க, அது என்ன சொல்லுவாங்க, பெருசாக போஸ்ட்லாம் வச்சு கட்டி வச்சுருப்பானுங்க, அந்த மாதிரி இல்லாமல் இதை கிராஸ் பண்ணணும்னா அதே காசு எடுத்துக்குது. இது வந்து இன்னும் அங்கேருந்து வரும்போது காசு எடுத்துக்கும், போகும்போது இங்கே காசு எடுத்தாச்சு. சரியான விஷயம் இல்லை இது. இப்போ அந்த லேட்டஸ்ட் மாடலாக அந்த வந்து வண்டி அங்கே கிராஸ் ஆகும்போதே டோல்கேட்டில் காசு எடுத்துக்கல, அந்த மாதிரி இந்த டோல்கேட்டே இல்லை, ஆனால் காசு எடுத்துக்குது. இதை பராமரிக்கிறான செலவுக்கு அதுதான் டோல்கேட்டு. ஆனால் இந்த ரோடு கொடுக்கலாம் காசு, தப்பு இல்லை. ஆனால் நம்ம ஊருக்கு தான் கஷ்டம். அந்த வண்டி ஒன்றும் தெரிலங்க.
பாருங்க அங்கே பாருங்க, ஹெலிகாப்டர்லாம் போகுது பாருங்க. வரக்கூடிய காலத்தில் அந்த ஹெலிகாப்டர் எடுக்கலாம். ஹெலிகாப்டர்னா அது வந்து எந்த ஹெலிகாப்டர் கிடையாது, நார்மல் பெரிய. பாருங்க சூப்பராக பாருங்க ரோடு. வேறு வழி இல்லைல்ல, இப்படி தான் போய் ஆகணும். கிராஸாக போகுது பாருங்க. கிராஸாலாம் அந்த ஓரமாக இல்லை. ஒரே நிமிஷம், என்ன இருக்குன்னு பார்த்தலாமா? அங்கே பாருங்க, முழுக்க முழுக்க ஒரு என்ன சொல்றது, தண்ணி தெளிவாக இருக்குல்ல. டனலுக்குள்ள தேவையில்லைங்க, எனக்கு ஒன்றும் தெரியல. பூத்து தானே அது. வாவ், ரோட பார்க்கறதுக்கே அட்டகாசமா இருக்கு. இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்களேன், ஏதோ மலைக்கு மேலே ஏறுற மாதிரில. நான் அப்படியே இது பண்ணி போயிடலான்னு நினச்சேங்க, பார்த்தா அது இங்கே கம்பி கட்டிச்சுக்கிறானுங்க. அப்பாவிங்களா, அதனால தான் நின்ட்டேன், இல்லைடா அப்படியே ஏறி போயிருப்பேன். ரோடுக்கு நடுவில் கம்பி கட்டி வச்சுக்கிறானுங்களே, சூப்பராக இருக்கு பாருங்க. ஒரு கார் மட்டும் வருதாங்க அது பாரு. இல்லை வண்டி ஒரு வண்டி தான் வர முடியும் எனக்கு. தண்ணிக்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது இதெல்லாம். இப்போ தான் அந்த கண்ட்ரிக்குள்ளே போகிற போகுதுங்க. ஓ ரோடு பாருங்க எவ்வளோ சின்னதாயிடுச்சு. ஓஹோ, வெயிட் 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 வெயிட், இதில் ஒன்றுமே தெரில, அதனால் இதுலையே போகலாம். இவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்க. அடப்பாவிங்களா, சரிவு வேறையா அதில். சூப்பர். வித்தியாசமாக ரோடு போடுச்சுக்கானுங்க. வெயிட் பண்ணுங்க என்ன தான் பண்ணி வச்சுக்கானு பார்க்கலாம். பாருங்களேன், ஆஹா பாருங்க, கம்பி கட்டி வச்சுக்கிறானுங்க. செம்மையாக கம்பி கட்டி வச்சுக்கிறானுங்க. ஓகே அதான் போகிறேன், வெயிட் பண்ணு. இதில் தெரிலங்க பாருங்க, எப்படி தெரில பாருங்க, ரோடே தெரில. இதில் வச்சுக்கலாமா, கம்பி கட்டி வச்சுக்கிறானுங்க. இடிச்சிடாத பாருங்க, ஃபுல்லாக கம்பி தாங்க. வாவ், ஊர் பார்த்தீங்களா, ஊரில் கம்பி தான். இந்த ஊரே வித்தியாசமாக இருக்குது. நார்வே ஃபுல்லாக கம்பி கட்டி வச்சுக்கிறாங்க, நார்வே ஃபுல்லாக.
ஓ! நார்வேல இது. இது என்ன? என்னாட்ட சொல்ல? ஒரு ஊர் பேரு டக்குன்னு வாயில நுழைய மாட்டுதுங்க. ஓகே. ஏதோ ஸ்வீடன். ஸ்வீடன் போட்டிருக்கு. ஒண்ணும் இல்ல. செக் பண்ணேன். ஸ்வீடன். அதாவது இப்போ நம்ம நார்வேலேருந்து ஸ்வீடனுக்கு வந்துட்டோங்க. ஓ! ரோடு சின்னதாக்கிட்டாங்க. ரோடு சின்னதாக்கிட்டாங்க. அடப்பாவிங்களா! இதில் எப்படிங்க போகிறது? குட்டி ரோடுங்க. ஒரு வண்டி தான் போக முடியும். ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கானு தெரியலையே. ஒரு ரோடை ரெண்டாக பிரிச்சிருக்கானுங்க. ஓகே, அது ஈவனாக பிடிக்காம அதை கொஞ்சம் பெருசாகவும் சின்னதாகவும் பிரிச்சு வச்சிருக்கானுங்க. ஏதோ உங்க ஊர் ஐடியா போகுது. வெயிட் பண்ணு, நான் தான் போவேன். ஸ்வீடன் பேரே வித்தியாசமா இருக்கு. பாருங்களேன், கம்பி கட்டிச்சிடறாங்க. கம்பி கம்பி. ஓ ஓ ஓ ஓ வச்சிடாதடா. அழகா இருக்கு பாருங்களேன். ஒருத்தர் ஏற பார்க்குறா பாருங்க. தம்பி ஏற போறியா என்ன? வெயிட் பண்ணு, நானே போயிடுறேன். அவ்வளோதான், ஒரு வழி தான் இருக்குது அதில். நீ ஏற்றுனா அப்புறம் நான் உன்னை ஃபாலோ பண்ணணும். ஏதோ மலை பிரதேசம் நினைக்கிறேங்க, அதனால தான் அப்படி வச்சுருக்காங்களா இல்லை என்ன கான்செப்ட்னே தெரியாது. ஏதோ வேகமே போக முடியாதுங்க. அதுக்காக தான் பண்ணி வச்சுருக்காங்களா? டேம் பாருங்கள். வேகமாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணிச்சிருக்கான்னு நினைக்கிறேங்க இவனுங்க. பார்த்தீங்களா, டக்குன்னு சின்னதாகிடுது. அதான் அப்போ தான் நீங்கள் ஸ்லோ பண்ணி போவீங்கன்றதுக்காக பண்ணிச்சிருக்கான போகுது. பரவாயில்லையே, இது ஒரு பெரிய பெரிய இதுதான். இந்த வியூவில் பார்ப்போம். அப்படிங்கிற பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. இந்த வியூவில் கொஞ்சம் வேகமாகவே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதில் எல்லாமே இருக்குல்ல, சேஃபு. ஓ, பார்க்கிங் அது. நின்று தான் ஆகணும். திருப்பி கம்பிக்குள்ளே போயாச்சு. இது ஹீல்ஸ் இருக்கு, நல்ல மலைப்பகுதி போகுது.
இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ரோடை பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதே வளைச்சி பிடிச்சிடுவாங்க. நீங்கள் கிராஸ்லாம் பண்ண முடியாது இந்த இடத்துல. அப்படியே இது பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, நல்ல ஒரு திட்டம் தான். ஓ எஸ், பாருங்களேன் இந்த இடம் பார்க்கணும். சூப்பராக இருக்குதுல்ல. பாருங்க ஊர் பாருங்க, அருமை. ஓகே, இந்த ஊரில் நம்ம ஒரு ட்ரைலர் வாங்கணும், இது கேரேஜ் வாங்கணுங்க. அதுக்கான தனி வீடியோ போடலாம் அப்புறம். பெரிய ரோடும் இருக்கு. நார்வே கவராது. நம்ம தான் வேகத்தை குறைச்சானே பண்ணுறோம், அதனால் கவரதுக்கு வாய்ப்பு இல்லை. வேகமாக போய் பண்ணால் கவரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஊர்லேயும் நிறைய புது புது பிராண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, இருக்காமல் இல்லை. இங்கே விவசாயம் நல்லா வர மாதிரில, ஆனால் எல்லாத்தையும் கம்பி யூஸ் பண்ணிடுறாங்க. ஏதோ டெரரிஸ்ட் ஏரியா மாதிரி கம்பியாக இருக்குது. பா என்ன இவ்வளோ வண்டி வருதுங்க? திருப்பி கம்பிக்குள்ளே போயாச்சு. கம்பி சுருங்க போகுது. சுருங்கிறதுக்குள்ளே நான் சேஸ் பண்ணால் போதும். ஓகே, பக்கா. ஓகே. சின்ன ஜர்க் ஆயிடுச்சு அதில். இது ஒன்றும் பெரிய ஆக்சிடென்ட்லாம் இல்லை. பாருங்களேன், எதுவுமே ஆகலை. பாருங்கள், எதுக்குமே வண்டிக்கு மட்டும் லைட் ஆகிருக்கு, அவ்வளோதான்.
சின்ன ஜர்க் ஆயிடுச்சு அதுதான். இந்த ஊரை ஃபுல்லாக நம்ம சுற்றணும் கரெக்டாக. அது ஃபாரஸ்ட் ஓப்பன் ஆகுதான்னு பார்க்கணுங்க. ஃபாரஸ்ட் தாங்க பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாம் ஃபாரஸ்ட்லாம் நல்லா இருக்குது. இப்போதைக்கு நம்ம கேரேஜ் வந்து எல்லா கண்ட்ரிலையும் இருக்குங்க. இல்லாத கண்ட்ரியே இல்லை. இப்போ புதுசாக வந்துருக்க கண்ட்ரியில் இல்லை. அதெல்லாம் வாங்கணும். வாங்கி டிரைவர் போடணும். அது என்ன டென்மார்க் வந்து பார்க்கணும். டென்மார்க்கையும் பார்க்கணும். அப்படிங்க நான் அந்த சைடு தான் வாங்கலாம்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு. ஆனால் இது எனக்கு ஒரு காம்போவாக கிடச்சிது. காம்போவாக இருந்ததுங்க. அதான் பிரச்சனை. அது காம்போவாக இருந்தனால கொஞ்சம் அப்படியே இது பண்ணிட்டேன். அங்கே பாருங்க. இது திரும்ப போறையா? வெயிட் பண்ணு. பார்த்தீங்களா, அங்கே ஒரு விவசாய லேண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அது லாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஏன்னா உள்ளே போகக்கூடாதுன்னு. ஒரு வேளை அது ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு வந்து இது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேங்க. இதெல்லாம் லாக் ஆகிருக்கு பார்த்தீங்களா செய்யலாம். இது கூட லாக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுக்கணும். கிட்ட வந்துட்டோம். அந்த சின்ன கம்பி மாதிரி சேர்ந்து அங்கே போய் வச்சிருவாங்க. அது தெரியாம அதான் பார்த்து போகணும். இப்போதான் சொன்னேன் இஷ்டம் பாருங்க. அது பார்த்து போகணும்னு நினச்சி அடிச்சிட்டேங்க. அது எனக்கு அந்த ஃப்ரண்ட் வியூ தெரியாதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அதை பிடிக்க போகிறேன். வந்துட்டேன்.
சரி இது புது கம்பெனி கூடல்ல. அங்க பாருங்க ஒண்ணு ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. ரெண்டு சிட்டி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. வேற ஒரு கண்ட்ரிலயும், இந்த கண்ட்ரிலயும். திருப்பியுமா? அடிச்சுட்டே இருக்கேன். வந்துட்டோம். இவ்வளோ தான் போயிருக்கணும். அவ்வளோதான். என்டர். இந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. வேண்டாம். பக்காவா இருக்காச்சு. ஹை வேல்யூ. ஓகே. அற்புதம். இப்போ இந்த இடத்துல பார்க்கலாம். எங்க நிக்க வச்சிருக்காங்க. வெளிய போயிடுவாங்களா? ஓ! இங்க இருக்கா நெறைய விஷயங்கள். சரி நான் வண்டி இங்க விட்றேன் பார்த்துக்கோண்ணா. ஏய் சாரி. இன்ஜின் ஆஃப். அவ்வளோதான் நண்பர்களே. பாருங்க. ஒரு பக்காவான ஒரு விஷயம். நம்ம இங்க இருந்தோம், இங்க வந்தோம். ஒரு நல்ல ஒரு நடுவுல ஒண்ணு இருந்தது ஓப்பன் பண்ணல. பட் இருந்தாலும் 2 ஓப்பன் பண்ணிட்டோம். நான் ஆக்சுவலா இதுதாங்க வாங்கணும்னு நெனச்சேன். இந்த இடம்லாம். வாங்க முடியல. ம். பரவால்ல வாங்கிடலாம். ஃபியூச்சர்ல வாங்கிடலாம் கண்டிப்பா. ம். ஓகே நண்பர்களே. அவ்வளோதான் இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். இன்னைக்கு ஒரு புது மேப் போட்டதில எனக்கு சந்தோஷம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணீங்கன்னு நெனைக்கிறேன். பாய்.